சென்னை மாநகர் சென்னை மாநகர் ஏற்கனவே நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை கைவிட்டேன். அடுத்து ஒரு தொழிலை அமைக்கணுமே, அதுக்கு கருப்புசாமி அது நல்லா இருக்குமா, ஜெயிச்சிருவானா அப்படின்னு 2 பேர் கேட்க வந்திருக்கான். நீ ஒருத்தன், இவன் ஒருத்தன். நீ என்னடா தொழில் பார்த்த? எனக்கு வேலை பார்த்த? என்ன டிபார்ட்மெண்ட்? கிளியரன்ஸ். நீப்பா பேங்க் சம்பந்தமானவருக்கு முதல் உத்தரவு, அடுத்து உனக்கு. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையினுடைய ஜாதகத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது பிறந்த அம்சத்தின்படி தகப்பன் ஒரு இடத்துல கட்டுப்பட்டு வாழணுங்கிற நிலையிலிருந்து விடுதலை ஆயிடுவேன். அதனால இப்போ இன்னொரு இடத்துல இருந்து கண்ட்ரோல்ல இருந்து விடுதலை ஆகி நீயே சுதந்திரமாக நிறைய பினான்சியல் பார்க்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கப்பா. கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. அதனால உனக்கு நீ ஆரம்பிக்கிற தொழிலையும் உனக்கு ஜெயிச்சு தரேன். உடல்ல எந்த ஆபத்தும் இல்லாம இதய துடிப்புக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றி தரேன். கருப்புசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். கருப்புசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில அவசியமில்லாமல் பொறாமை கொண்டு உன்னை குற்றம் சாட்டினார்கள். உண்மையா? அதனால அவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னால நம்மளே அறிவுபூர்வமா வெளியே வந்துருவோம் நினைச்சு இப்ப வெளியே வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால உனக்கு இதுக்கு நிகராக ஒரு நல்ல வருமானத்தை தந்து உன்னை வாழ வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வாடா ஆம்பள. இந்தா காப்பாற்றி தரேன். இந்த மாதமே உனக்கு தொழில் அமையும். ஜெயிச்சு காடா செல்லம். நல்லாரு. கருப்புசாமிக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளையின் வாழ்க்கையில் அமைதி இல்லையே என்று நினைத்து ஒருவர் கேள்வி கேட்க வந்திருக்கிறார் சென்னையில் இருந்து. யாரப்பா அது? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா? பஞ்சபூத சாட்சி எல்லாம் நெஞ்சமில்லா சாட்சி என்று தொட்டு மாலை சூட்டுவதும் சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? தின்ன பழம் கொடுத்து விட்டு தின்னாதே என்று கையை தட்டிவிட்டு திட்டுவதும் சரியா தப்பா? தீந்தமிழ் பாட்டை பாடி கேட்காதே என்று காதை பொத்திவிட்டு கத்துவதும் சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? அது சரி யாதப்பான்னு இல்லை, சரி யாதப்பா, சரியா தப்பா, இருபொருள் மொழிகள். உன்னுடைய மகன் இன்னொரு நட்புல மயங்கி கொண்ட வாழ்க்கையை இழந்து மனவேதனைகளே சுழன்று மனம் திரும்பப்படாமல் வேதனையுற்று துன்பப்படுகிறான். ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி அவனை திருப்பி கொண்டு வந்துருவோம்னு சொன்னேன். அதை நான் வெற்றியாக்கி இன்பமா வாழ வச்சு தந்தா போதும்னா கால் வந்துட்டு வரலாம். கருப்புசாமிக்கு பாப்பா இந்தா ஜெயிச்சு தாரேன். பிள்ளைய ஒன்று சேர்த்து வைக்க ஆனந்தம் அடைவாய். உன் உடல் வலியவும் தீர்த்து தார மகனே. வாழ்க. வரப்போகுது, ஜெயிச்சிருவோம். கருப்புசாமி அடுத்து நீதிமன்றம் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டவன் யார்? என்னடா கோர்ட்டு? உனக்கு அது விஷயமா தான் நீ கேட்க வந்திருக்கியா? என்ன பெயில் அது?
ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கான், இன்னைக்கு பெயில். தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு விட்டாலும் பெயில் எடுத்து கொஞ்சம் காப்பாத்திடலாம்னு நினைக்கிறீங்க. அமைதி அமைதி. ஏற்கனவே எனக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப கத்த வைக்காதீங்க. தண்டனை நிர்ணயித்த பிறகும் பெயில் எடுத்து காப்பாத்திடலாம்னு ஒரு முயற்சி பண்றீங்க. அந்த பெயில் இருந்து காப்பாத்தி தண்டனை இருந்து காப்பாத்தி தாரேன். அவன் நிரபராதி என்பதை நிரூபித்து தாரேன். காலன்ட்டுவா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்த ஜெயிச்சுக்கா. பெயில் கிடைச்சாச்சு. சிறந்த வக்கீல் தான் கையில் வச்சிருக்க. அசத்து போ. கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். என்னது கேட்டு பார்ப்போம்? கேட்டு பார்ப்போம். தான் இருக்கிற வீடு பக்கத்தில் உள்ள இடம் சம்பந்தமான போராட்டம் யாருக்கும் நடக்க. யார் அது? வரையாமா? வாராய் நீ வாராய். என்னடா போராட்டம்? அளவு போராட்டமா களவு போராட்டமாப்பா? வா பக்கத்துல. உன்னுடைய டாக்குமெண்ட்டை போய் நான் படிச்சு பார்த்தேன். டாக்குமெண்ட் சரியா இருக்கு, எண்கள் நம்பர்கள் சரியில்லாம போச்சு. உண்மையா? அதனால இந்த இடம் ஏன் சர்க்குலேஷனுக்குள்ள வருது, அதனால இதை விட்டு கொடுக்க மாட்டோம்னா போராட்டம் வருங்கிற பயத்துல என்ன பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று வா. பத்திரம் எனக்கு படிக்க தெரியாதுல்ல. சோமர்கேடா பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு ஆள் வந்திருப்பார், அவரை நம்பாடா. அதனால அந்த இடத்தை செம்மையாக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்ப்பா? பையனுக்கு வேலை இந்த வருஷத்துல கிடைக்கும். வெற்றியாகி வா. மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. சந்தோஷமா இரு. கர்மசாமி, அறுவை சிகிச்சை நிர்ணயிக்கப்பட்டது யார்? அறுவை சிகிச்சை செஞ்சது யாருப்பா? சென்னையில இருந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டது யாரு? ஆபரேஷன் யாருப்பா? ஆபரேஷன் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? எங்க இருக்கீங்க? பைசில் 1 யாருமா அது? நீங்களா? வாங்க. என்னம்மா ஆபரேஷன்? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய குழந்தையினுடைய மேனியை பார்த்தேன். நரம்புகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கா? அதுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. வளர வளர எல்லாம் செம்மையா இருக்கும். 4 பிள்ளைகளை போல நல்லாக்கி தந்துடுறேன், உருவாக்கி தரேன். ஆனா அந்த ஆபரேஷன்ல வயிறு கர்ப்பப்பை சம்பந்தமா எதுவும் பாதிப்பு இருக்குமா? இருக்கா? பாதிப்பு இருக்குன்னு தான் உத்தரவுல இருக்கு. கால் வந்துட்டு வா. அது வளர்ச்சி அடையுமா? ஆகா ஒரு பக்கத்தை பார்க்குறேன். கால் வந்துட்டு வரலாம். குழம்பாம இருந்து வாங்க பார்ப்போம். ஜெனரேஷன் இந்த குழந்தைக்காக அறுவை சிகிச்சை செய்ததுதான். ஆனா எதிர்காலத்தில் கர்ப்பப்பை பாதிக்கப்படாது என்று மேலிருந்து உத்தரவு இருக்கு. கவலைப்பட வேண்டாம், ஆபத்தில்லாம காப்பாற்றித்தாரேன். இப்போதைக்கு உங்களுக்கு வருமான சொந்தமான வழிகளில் கொஞ்சம் வேதனையும், நிறைய பணங்கள் செல்வங்களை இழந்த துயரங்களும் உங்க வீட்டில் நடக்கு. அதையெல்லாம் செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு வீடு ஒன்று வாங்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்குடா, வாங்கி தந்துருந்தேன். வாங்க செல்லங்களே. மணி இந்தாமா, ஆனந்தமா இரு, உயர்வாக இருப்பாய். இந்தாடா செல்லம், நிறைந்த செல்வம் கிடைக்கும், ஐஸ்வர்யமா இரு. வாடா தங்கப்பிள்ளை, இவனை IPS படிக்க வைடா, நல்லா படிப்பான், ஆனந்தமாயிருவான். ஆமா, இந்த எல்லாம் வாங்கி தரேன், செல்வமாறு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். சென்னை மாநகர் எல்லை தன் பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு மனம் குழம்பியது யார்? எங்கம்மா இருக்கு பிள்ளை? எந்த பிள்ளைம்மா?
மூத்த பையனா கால் வந்துட்டு வரலாம். யா 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 துரும்புடா, இரும்புடா, கரும்புடா, விரும்புடா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பையனுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய மன அலைகளுக்கு மீறி நடக்கக்கூடிய மனசக்தியும் கருத்து வேறுபாடுகளும் கொண்டு உங்களை நிம்மதியா வீட்டில் வாழ விடாம இப்ப தடுத்து நிற்கக்கூடிய மனநிலைகள் இப்ப அவன் நிலைகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மனதை மாத்தி உங்களுக்கு செம்மையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வரலாம் வாங்க. இந்தாப்பா மனசு மாறும், வாழ்க்கை மகிழும். செம்மையாக்கி தரேன், பூ எடுத்து தரேன். புண்ணியமாயிரும் மகளே. கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை, ஈரோடு. சென்னை பக்தர்கள் எல்லாருமே போய் உட்காருங்க, அடுத்து கூப்பிடுவாங்க. ஈரோடு 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 எல்லை, ஈரோடு. ஒரு ரோடு இல்ல, ஈரோடு. ஒரு 10 நிமிஷம். கர்மசாமி, என்னுடைய ஒரே வீட்டுக்குள்ள எங்க உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்கு. அதை நிறுத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்கா ஒரு பெண்மணி. கால் வந்துட்டு வரலாம். அமைதி அமைதி வருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு உங்களை தெருவில் விடணும்னு ஒருத்தன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நான் கொஞ்சம் நிறுத்தத்துக்கு வேண்டிய வழியை பண்றேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார பார்ப்போம். இந்தா, உன்னைய துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறவன் உங்களை நினைச்சே பார்க்க மாட்டான். 8 அடிக்கு அந்த பக்கம் ஓடிடுவான். போகும்போது நான் ஒரு பொருள் தானே வாங்கிட்டு போ மகளே. அதே ஈரோட்டு எல்லை, என் மகன் உயிரை காப்பாத்தி கொடுத்தா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் ஒரு மகன். என் பையனுடைய உயிரில் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது, அதை தெளிவு பண்ணி கொடுத்து கேட்டிருக்கான். என்னப்பா குழப்பம்? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுக்கு இப்போ போதாத கிரகம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 1.25 ஆண்டுகளாக தேவையில்லாத விசாரணை, தேவையில்லாத நட்பு, அவதியப்படாத பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கும் வீட்டில். அதனால அவனை கொஞ்சம் அப்பாற்பட்டு வைத்து பார்ப்பதே நல்லது. புரியுதா? சனி பகவானுக்குரிய தோஸ்திரங்களை செய்து அவனை அடக்கி தந்தா போதுங்களா? வா, வெற்றியாகி தரேன், காப்பாற்றி தரேன். என்னை இருந்து பார்த்து போ. அதே ஈரோட்டு எல்லை, என் பையனுக்கு அடிக்கடி மனசு சம்பந்தமான பிணியா அல்லது உடல் நோயா அப்படின்னு தெரியலையே ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு அப்பா. உன் மகனுக்கு மனம் சம்பந்தமான வியாதி தான். நான் அவனுடைய இதயத்தை போய் பார்த்தேன். தமனிகளோ அவனுடைய நரம்பியல்களோ எந்த ஒரு பாதிப்பிலும் இல்லை. மூச்சு சம்பந்தமான நுரையீரலை பார்த்தேன், எந்த ஒரு குறைகளும் இல்லை. கிட்னி சம்பந்தமான பகுதிகளை பார்த்தேன், எந்த பழுதுகளும் இல்லை. ஆனால் அவன் மனோவியாதியால் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவனை சீர்திருத்தி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா.
ஓம். அவருடைய மனதுக்குள்ள ஒரு பய உணர்வு தோன்றி நாம இதுல வெற்றி பெற முடியாது என்ற ஒரு அதிர்ச்சி தோன்றி அடிக்கடி அவனுக்கு ஒரு பாதிப்பு வருவது போல் ஒரு ஃபீலிங்ஸ். அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தரேன். ஒரு முறை இங்க கூட்டுவா ஜெயிக்க வைக்கிறேன். வெற்றி. கர்மசாமிக்கு ஈரோடு என்னுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னப்பா இல்லற வாழ்க்கை குழப்பம்? யாருக்கு? கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நரம்பியல் பாதிப்பும் மனநலத்தின் பாதிப்பும் இருந்து குழப்பமும் சூழ்நிலைகளும் நடக்கு. இருந்த இடத்துல இருந்து எந்திக்கிறதுக்கு கூட மனசு செல்லாத வேதனை நடக்கு. மூளையில் எதுவும் கோளாறான்னு பார்த்தேன். மூளை நரம்பியல் பாதிக்கப்படவில்லை. ஆனால் மனசு சம்பந்தமான அதிர்வுகள் தான். மன சிதைவு என்னும் நோய் தாக்கப்பட்டிருக்கு. கால் ஒன்று வரலாம். அந்த நோயை தீர்க்க முடியுமா? முடியும். என்ன செஞ்சா சரி வரும்? ஹோம் சம்பந்தமான இடத்தில் சேர்த்தால் சரி வருமான முயற்சி பண்ணினாய். ஆனால் அந்த வெற்றி கிடைக்கவில்லை. இப்பொழுது என் மூலமாக அந்த வெற்றியை நான் தருகிறேன். ஜெயித்து வருவாய். அவங்கள ஒரு முறை கூட்டுவா, கடனை தீர்த்தாரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை தான் நடத்துகிற தொழிலாலும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த செல்வ மகன். கால் சொல்லலாம். என்னப்பா தொழிலே? பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. ஆமா ஆமா, அந்த எல்லையில அம்மன் கோயிலும் கற்பராய சாமியும் முனீஸ்வரனும் உண்டு உங்க ஏரியாவில். சரியானா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக சுபிட்சமாக தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த நீ இப்போ 1.25 ஆண்டுகளுக்குள்ள எதிர்பாராத போட்டியும் பொறாமையும் தோன்றிடுது. அதனால உனக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் நஷ்டமாகி உன் கூட இருந்தவங்களே வேறு பக்கம் திசை திரும்பி உன்னை கவுத்துட்டாங்கடா. இதான் நடந்த உண்மை. அதே போல இந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து தரேன். இந்தா அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பாயாக. கரூர். கரூர் எல்லாரும் முன்னாடி வாங்க பக்தர்கள். கரூர் எல்லை. கரூர் வரீங்களாப்பா? கரூர். மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம். வண்ணம். இன்னும் 2 தரம் கால விடணும் மகளே. வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில வேலையில் இருந்த இடைஞ்சலை நான் தீர்த்து வச்சுட்டேன். இப்போ டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட ஒரு சம்பள கமிஷன் மீட்டிங் போடுது. அதில் உன் பிள்ளைக்கு 10% சம்பளத்தை கூட்டி வெற்றியாக்கி தரேன். அதிலிருந்து 9 மாதங்கள் வரை செந்தமிழ்நாட்டில் பணி செய்வாள். அந்த 9 மாதங்களுக்கு உட்பட வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அனுமதியை வாங்கி தந்து கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ண வாழ வச்சுட்டு இருந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். அதே போல இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன், கூட வாரேன். ஜெயிச்சுக்கா மகளே, ஆனந்தம் அடைவார். கர்மசாமிக்கு திண்டுக்கல். திண்டுக்கல். கண்ணானாலானிமையாவே. திண்டுக்கல். காற்றானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். தான் பெற்ற பிள்ளையினுடைய மனதை மாற்றி என் குடும்ப மரியாதையை காப்பாத்துப்பான்னு ஒரு பெண்ணடியாள் கண்ணீர் விட்டு கேட்க வந்திருக்கிறாள்.
பெண்ணடியாள். கால் விட்டு வரலாம். உள்ளம் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. உள்ளம் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. கல்லில் பொறித்த நிலை போலே காலம் கடந்த இன்ப நிலை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். காற்றினிலே புயல் காற்றினிலே. உன் 2 பிள்ளைகளுடைய மனசை பார்த்தேன். ஒரு பிள்ளை இக்கரையில் இருக்கும், ஒரு பிள்ளை அக்கறை தாண்டிரும். 2 பிள்ளையில ஒரு பிள்ளை சொல்ல கேட்காம போயிரும், இன்னொரு பிள்ளை உன் சொல்ல கேட்டு நிற்கும். அவ எடுத்த லட்சியத்துல தோல்வியுற்று உன்னிடம் மடங்கி கிடப்பாள். அவளுக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன். போனவளை புத்தியை கொடுத்து திருத்தி தாரேன். கால் விட்டுவான். அதே மாதிரி உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான படபடப்பு, ஒரு வகையான பய உணர்வு, இவைகளையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ண முடிக்கா. கூட இந்தா ஜெயிச்சு தாரேன், ஆபத்தெல்லாம் ஆகி தாரேன், மாறிக்கலாம். வாங்க பெரியவரே, இங்க வாங்க. இந்தாப்பா, மனம் கோணாமல் எல்லாரையும் வாழ வச்சு தரேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள். யாரும் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? நத்தம் பகுதி. திண்டுக்கல்லா நத்தமா? உனக்கு திண்டுக்கல்லா நத்தமா? உனக்கு திண்டுக்கல்லா நத்தமா? அதெல்லாம் கிடையாது. நத்தம் காலில் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க முதல் தெய்வமாக நான் தான் குடியிருப்பேன். ஆனா நான் எவ்வளவோ பிடிவாதமா சாமி கும்பிட்டும் என் பிள்ளை மனசை மாற்ற முடியலையே. அந்த கல்லை நீ தான் கரைக்கணும் கருப்பசாமி. அப்படி என்னைய கேட்க வந்திருக்க. கால் விட்டு வா. இந்தாப்பா, இந்த கனியை என்னைய நினைச்சு பூஜைறையில வை. இந்த கனி வாடி சுருங்க சுருங்க அவ மனம் சுருங்கி உனக்கு கட்டுப்படுவாள். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரேன். இந்த தொழிலை வளமாக்கி தாரேன். ஜெயிச்சுக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்க வந்த மகள். வா, தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் கவி பாடும் செந்தூரின் கடலோரம் பேலோடு மயிலாடும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியினால் உன் பிள்ளைகளுடைய மனசும் வாழ்க்கையும் சீராகாமல் சீர்குலைந்து கிடக்கு. இப்ப அவனுடைய மனதையும் சரியாக்கணும், வாழ்க்கையும் சீரமைத்து கொடுக்கணும். வேற என்ன வேணும்? வர வச்சு தாரேன். ஜெயிச்சு தாரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். என்னடா தொழில் பார்க்க? நீ என்னப்பா தொழில் பார்க்க? மண்ணு பன்னா பன் ரொட்டி. இன்னொரு தொழில் பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முருகா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு. முருகப்பெருமான் வாரார. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன்டா தம்பி. நீ நடத்தக்கூடிய இரும்பு சம்பந்தமான தொழில் இப்போ மெல்ல மெல்ல சுருங்கி
நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல வட்டிக்கு நீ வாங்கியதும் கொடுத்ததும் உனக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ முழுக்கி இந்த ரெண்டையும் ரிலீஃப் ஆக்கி உன்னை வாழ வச்சு தந்தா போதுங்களா? பக்கத்துல வா, இந்தா உன் பணம் வந்து சேரும், வில்லங்கமில்லா வர வைக்கிறேன், தொழிலையும் ஊக்கித்தாரேன், நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு திண்டுக்கல் எல்லை தன் மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? மனைவியின் ஆரோக்கியம் சம்பந்தமாக வேதனை அடைந்த மகன் யாருப்பா? வீட்டில் நோய்வாய்ப்பட்ட துன்பத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? யாருக்குப்பா? கால் வந்துட்டு வரலாம். கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, உட்காரலாம். உன்னுடைய உடலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இடது பக்கத்து மூளை பகுதியிலிருந்து காது, கழுத்து, கை நரம்புகள் வரை பாதிக்கப்பட்ட வேதனையும் துயரமும் இருக்கு. செய்வனை வேன கோளாறால எதுவும் நடந்திருக்குமா அப்படி கேட்டா அப்படி நடக்கல. இது சனி பகவானுடைய தோஷத்தினால் நடந்தது. மாறுமான்னு கேட்டேன். 3.25 மாதத்துல மாறும். இந்த நடுக்கமும் தளர்ச்சியும் இல்லாம காப்பாய்த்தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த வைத்தியத்தை பார்த்துக்கா, ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. அப்படியா? தொழில் பன்ரொட்டி சம்பந்தமான தொழில். இவனுக்கு எதுவும் சொல்லாத, அவன் கேட்கறத சொல்லுங்க. சரி, என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, கண்ண முடிக்கா. அப்படியா? 1.5 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய வருமானம்லாம் தடையாகி நின்றுச்சு. தேவையில்லாத கடனும் அடமானம் போன்ற பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடனை தீர்த்து தரணும். எப்படி இந்த மழை பெய்யும், எப்படி இந்த பணம் கிடைக்கும், அந்த வழியெல்லாம் அடைச்சிடுத. கர்மசாமி நீ தான் திறந்து விடணுப்பான்னு கேட்க வந்திருக்கியா? கண்ண முடிக்கா. இந்தா குபேர முறையிலே பணம் கொட்டும், வெற்றி உண்டு. உன் கடனை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். தொழிலுக்கு ஆர்டர் நிறைய கிடைக்கும், முதலீடுக்கு பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு காப்பா, வெற்றி உண்டு. கர்மசாமி ஆமா ஆமா ஆமா, நத்தம் பகுதி தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருந்த சாமி ஆடாம நின்றது என்ன? ஆடிக்கிட்டு இருந்த சாமி ஆடாம நின்றது என்ன? கால் வந்துட்டு வரலாம். கோடாங்கி பார்த்தேன், குறி பார்த்தேன், கொட்டங்குறி 10 பார்த்தேன், வரலாம். என்னப்பா நீ வச்சிருக்க கோயிலுக்கு சாமி வருதா? இப்போ வர வைக்கணுமா? வேற என்ன வேணும்? குடும்பத்துல யாருக்குப்பா வேணும் இப்படி சந்தோஷம்? இந்த உலகத்துல வரலாம். பக்கத்துல அந்த சாமி வந்தோடனே உன் குடும்பம் விரிவடையும். செல்வத்தை உருவாக்கி தரேன், பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தரேன், நல்லா இருக்கலாம். கர்மசாமிக்கு பழனி மாமலை எல்லை. பழனி மாமலை எல்லை. பழனிமலை முருகா, பழனி திரு குமரா. கனகரப்பிரியா ராகம். பழம் ஒன்று எந்தனுக்குத்தா ஞான, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். உட்காரலாம். இளமை நில்லாது. பையனை பத்தி என்ன கேட்கணும்? பையனுடைய குடும்பம் இப்போ குழப்பம் அடைந்திருக்கும். அவன் பிரிஞ்சு போகக்கூடிய விதியில இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 ஒன்று தந்தா போதுமா? இந்த பூவை கொண்டு வீட்டில் வை, மலர்ச்சி அடையும், குடும்பம் மலரும், கடன்கள் தீரும், கண்ணீர் நீங்கும். வெற்றியா தாரேன், நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம்மா. கர்மசாமிக்கு ஐயன். கர்மசாமிக்கு ஐயன். யாருக்கு யாருக்கு யாருக்கு? திண்டுக்கல் எல்லை வழக்கு சம்பந்தமாக வேதனை அடைந்தது யாருப்பா? வழக்கு. என்னடா வழக்கு தம்பி? சொத்து வழக்கு. கால் வந்துட்டு வரலாம். சில நாள் ஒவ்வொன்றும் உன் திருமுகம் காட்டி உண்மை பொருளாகி வர்றான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பல்லாண்டு காலமா மண்ணுமனையால பிரச்சனையும் துயரமும் நடக்கும்.
தலையாயமாக காக்க வேண்டிய தலைமகனாகிய ஆடவனுடைய உதவி உன் குடும்பத்தில் இல்லை. உண்மையா? அதனால இப்ப எல்லா பொறுப்பும் தன் தலையில் அள்ளி போட்டு இதுக்கு வெற்றி காணணும், பகைவர்கள் இனம் தெரியாமல் வளர்ந்து விட்டார்களே, மீளுவது எப்படிங்கிற துயரம் உங்கள் கண்ணில் கால் ஒன்று வரலாம். வரலாம். வழக்குல இருந்து வெற்றியாக்கி தாரேன், சொத்து சொந்தமான குழப்பத்தை நீக்கி தாரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்காடா தம்பி? இந்தா என்னைய பார்த்துட்டு போ, வார புதன்கிழமை என்னைய வந்து பார். தொழிலை முன்னேற்றி தரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். சந்தோஷமா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? திருத்துறை பூண்டி எல்லை யார் பார்க்கா? திருத்துறை பூண்டி எல்லை கிடைக்கும். அடுத்து வாங்க.